திட்டிகிட்டே இருப்பான். வச்சா 10 ரூபா கொடுத்துட்டான்டா. மார்ச் ஏப்ரல் நல்ல சீசன். மே மாதம் கொஞ்சம் மழை இந்த வருஷம் பின். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆப்பிள் தோட்டம் நேரத்தை பார்க்க போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா. சீசனை பொறுத்து நான் விலை எப்பயும் ஒரே விலை இருக்காது. வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இப்போ நம்ம வந்திருக்க இடம் ஒரு அருமையான இடம்னு சொல்லாங்க. அதாவது மறையூர் பக்கத்தில் இருக்க காந்தலூர் இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இறைச்சிப்பாறையில் எப்போ தண்ணி வரும்னு நினச்சிக்கிட்டே போனோம். முதல்ல தண்ணி வருமானே ஒரு டவுட்டில் தான் போனோம். அங்கே போனே மக்கள் திரண்டு உட்காந்துருந்து பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு குஷி ஐட்டம் தாங்க சொல்லணும். ஏன்னா தண்ணி வந்து எல்லா மக்கள்லாம் தொடர்ந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டானே சொல்லலாம். இது எப்போ எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ 26 மே அன்னைக்கு எடுக்கப்பட்டதுன்னே சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம். அன்றைக்கி தான் எடுத்திருக்கோம். தண்ணி ஓரளவுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு, நல்லாவே வந்துட்டு இருந்துச்சுன்னே சொன்னாங்க. அதை பசங்கள்லாம் வந்து நல்லாவே ஜாலியாக வைப் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டுன்னு சொல்லலாம். நாங்கள் குளிக்கலான்னு ஐடியா பண்ணி தான் போனோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரெஸ்ஸை எடுக்காமே போயிட்டோம் அவசரத்தை கிளம்புனங்காட்டி. சரி ஒரு நாள் சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக போய் பார்க்கலாம். இறைச்சிப்பாறை தான் நம்ம அடிக்கடி வரோம், தண்ணி வரக்காமல் இருந்துச்சு. இப்போயா தண்ணி வராமல் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். தண்ணி பயங்கரமாக வந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னே சொல்லாங்க. இறைச்சிப்பாறையை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து எங்கே போனோம்னா, ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோவில் என்ன பார்க்க வந்துருக்குன்னா, இப்போ நம்ம காந்தலூர் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். காந்தலூரில் ஆப்பிள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆப்பிள் தோட்டம், ஆரஞ்சு பழம் எல்லாமே வந்துருக்கு. ப்ளம்ஸ் பழம் முக்கியமாக இருக்குது. எல்லாம் விளையாடுற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதாவது சீசன் டைம் நேட்டி நம்ம வீடியோ வந்து நின்று எடுக்க முடியாது, ஏன்னா பின்னாடி ஆடியன்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. அதுங்காட்டி நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக ப்ளம்ஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து நல்லா வந்ததுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ளேஸு. 20 ரூபா தான் சார்ஜஸ்ஸு. பெரிக்காய் கூட்டம் வந்து எல்லாமே எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க. பேரிக்காய் பார்த்தீங்களா? பேரிக்காய் இப்போ இங்கே மழை கிடையாது. இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து நல்ல ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லாங்க. நல்லா சில் பண்ணிட்டு வரலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோமோ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே பாட்டே வாங்க, என் கூட அப்படி வீடியோ கண்டிப்பாக பாட்டே வாங்க. ஓகே, உள்ளே போகிறக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. அப்புறம் ஒர்த்துங்கன்னே சொல்லலாம். ஆனால் நாங்கள் போன டயத்தில் ஆப்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பழுத்துட்டுருக்குன்னே சொல்லலாம். கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. அறுவடைக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நிறையா வகையான பழங்கள்லாம் எனக்கு காமிச்சாங்கன்னே சொன்னாங்க. ஆனால் 20 ரூபா கொடுத்து உள்ளே போய் பார்க்குறது ஒர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒர்த்து. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போகிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். நான் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இது என்னென்னு அந்த அக்காட்ட கேட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன்னே சொல்லலாம். ஆனால் நமக்கு முன்னாடி போகிறவங்க கேரளாக்காரவங்க, நம்ம எந்த மொழி தெரியுமோ அவங்க எல்லா மொழிலையும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறானே சொன்னாங்க. ஒரு அக்காவும் கூட வந்தாங்க. அவங்க இது அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறாங்கன்னே சொன்னாங்க. இப்போ ஆரஞ்சு பழம்னா ஆரஞ்சு பழம் இது, அதை அவங்க மலையாளத்தில் சொல்கிறவங்க ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு அக்கா தமிழ்லேயும் சொன்னாங்கன்னே சொன்னாங்க. மலையாளத்துக்கு தமிழுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, நார்மல் ஒரு சில விஷயம் மட்டும்தான் மாறும், மற்றபடிய வார்த்தைகளை ஒன்று தான். அது சொல்ல நானும் கேட்டுட்டு அப்படியே வைப் பண்ணிட்டே போனேன்னே சொல்லலாம். நீங்களும் அப்படியே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஆனால் இது நான் கேமராவில் எடுக்கல, ஃபோனில் தான் எடுத்தேன். ஏன் கேமராவில் எடுக்கலையும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேமரா மாட்டியிருந்தோம். சரி கேமராவில் எடுத்து ஏதோ சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் எடுக்கல. அப்புறம் அந்த அக்காவே சொன்னாங்க, தம்பி கேமராவில் எடுக்கணும் எடுப்பா அப்படின்னு சொல்லி சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க வருங்க, இதே ஹைலைட்டு. செமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு பண்ணிவிட்டு வந்தோம். நம்ம நண்பர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, பார்த்துருப்பீங்க. தேன் வந்து பார்த்திங்கன்னா பாறையிலேருந்து அப்படியே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு போர்டும் கூட வச்சுருந்தாங்க. அது ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயே நிப்பாட்டி நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நண்பரும் கூட வந்திருந்தார். அங்கே அந்த போர்டை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்குள்ளே போக என்ட்ரி ஃபீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 ரூபா தாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த பாறையில் வர ஹனியை போய் பாட்டுலன்னே சொன்னாங்க. நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு குகைக்குள்ளே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு தான் சொன்னாங்க. 10 ரூபா என்ட்ரி ஃபீஸ் நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு அக்கா தான் இருந்தாங்கன்னே சொல்லலாம். அவங்ககிட்ட பேட்டி எடுக்கலாம், வந்து பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாட்டுக்கு உடனே மேலே ஏறிட்டு இருந்தாங்க சொல்லணும். 10 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு நாங்கள் வந்து மேலே ஏறினோம். அது ஒரு கிலோமீட்டர் போனோடனே அந்த பாறையிலேருந்து விழுகிற ஹனியை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் போனோன்னே சொன்னாங்க. மழை காலத்தில் இங்கே விட மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போன இடத்துல மழை இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சின்னு தான் சொல்லணும். நாங்கள் கொஞ்சம்
ஒரு எத்தனைனா ஒரு 100 மீட்ரு மேலே ஏறிட்டு போய் பாட்டு வந்தேன்னே சொல்லாங்க. இங்கே முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, கொஞ்சம் உள்ளே போய் நான் ஏறி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஃப்ரெண்டு ஏறிட்டே இருப்பாருங்க. அவர் ஏறினது இடத்துல தான் நான் போய் நின்று பார்த்தேன். அதுக்கு மேலே நம்மளால் ஏற முடியுமான்னு சொல்லிட்டுனா என்னால் முடியல, அப்படியே ரிட்டன் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. பேர் சொல்லுங்க. என் பேர் ரத்னம்மா பாலசுப்ரமணியம். நீங்கள் என்னென்னங்க அந்த இது பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே வந்து இப்போ இந்த தேன் கூடலாம் காட்டிட்டு இருக்கிறோம். வர்ற மக்களுக்கு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறோம். சீசன் எப்போ? சீசன் வந்து இப்போ இந்த மாதம் தான், இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த சீசனாக இருக்குது. தேன் வந்து சுயமாக நாங்களாம் உண்டாக்குறது இல்லை, சுயமாக வந்து அதே ஒட்டிக்கும். அந்த சீசனாகி அந்த முட்டையெல்லாம் போட்டு குஞ்செல்லாம் ஆயிடுச்சுன்னா அதான் பறந்து போயிடும், மறுபடியும் அதை வந்து ஒட்டிக்கும். எப்படி வந்து தேன் வந்து இது அந்த கீழே உள்ள மாத்திரம் தான் கொஞ்சம் இப்படி கம்புகள்லாம் வெட்டி வேறு ஆதிவாசி மக்கள் தான் வந்து அதை எடுப்பாங்க. ஆமாம், ரிஸ்கானது. ஆதிவாசி அவங்க தெரிஞ்சவங்க தான் இதை எடுக்க முடியும், எங்களால் எடுக்க முடியாது. அதை வந்து எடுப்பாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, இது எப்போ சீசன்? சீசன் வந்து இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் சீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி எந்த மந்த் வரும்? மந்த் வந்து இப்போ இந்த மாதம் மே மாதம். மே மாதம் வந்தது இது ஓப்பனில் இருக்குமா? ஆமாம், எல்லா நாளுமே இது ஓப்பன் தான் இருக்கும். இப்போ வந்து இத்தனை நாளும் ஃப்ரீயாக தான் விட்டுருந்தோம், எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி. இப்போ 1 மாதமாக தான் தொடங்கி டூரிஸ்ட்டில் வரும்போது எல்லாம் டெய்லியே டூரிஸ்ட் வருவாங்க. இப்போ நான் வந்து தொடங்கிட்டு 1 மாதம் தான் ஆகுது. 26 பீஸ் வாங்கிட்டு 1 மாதம் தான். அது எல்லாம் வேறு 10 ரூபா தான். பரவாயில்ல, ஒரு நாள் இப்போ நம்ம உட்காந்துருக்கணும், நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். தேன் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். நீங்களும் கொஞ்சம் எடுப்போம். இது சின்ன பாட்டில் 100 ரூபா, 150 ரூபா, 300 ரூபா, இது 600 ரூபா அப்படி வைக்கிறோம். வந்து டூரிஸ்டாக வரவங்க வந்து கொஞ்சம் கையில் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு கொஞ்சமாக வாங்குற மாதிரி. ஒரு சின்ன நிறைய வாங்கினாங்கிறவங்க ஒரு 1000 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். 65 ரூபா கிடைக்கும். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி. டெய்லி காலையில் 6 மணி. நைட்டில் விட மாட்டாங்க, அதுவும் மழை சமயத்துக்குலாம் விட மாட்டோம். லீவ் இல்லை. நாங்கள் மாத்திரம்தான். எங்கள் மருமக அவங்க வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு சேர்த்து போயிருக்காங்க. அதனால இப்போ நான் வந்துருக்கேன். கவர்மெண்ட் இல்லை பிரைவேட். என் மருமக இது எப்படி இடம் வந்து மருமான அடுத்து நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிள் தோட்டத்தை வந்திருக்குன்னு சொல்லாங்க. காந்தலூர் இருக்க ஆப்பிள் தோட்டத்தை வந்திருக்கோம். ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்கினேன்னே சொல்லலாம். என்ட்ரன்ஸில் தான் நம்ம வீடியோ எடுத்துருக்குன்னு சொல்லாங்க. முன்னாடி பார்க்கும்போது விஷுவலே சூப்பராக இருக்குது. ஒரு அண்ணன் முன்னாடி உட்காந்துருந்தாரு, எவ்வளோன்னு கேட்டது 20 ரூபான்னு சொன்னார். 20 ரூபா நம்ம நண்பர் கொடுக்க சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த கேட் வழியாக தான் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. கேட் வழியாக நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து வளர்ந்து நீங்களே பார்க்கலாம். முன்னாடி காய்ச்சி நிறையா இருக்குது. அந்த இது மாதிரி வலை மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே ஃபுல்லாக ஆப்பிள் வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயே வந்து நிறைய காய்ச்சிருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் நினைக்கிறேன், 800 மீட்டர் மேலே ஏறி போனீங்கன்னா நிறைய ஆப்பிள் பார்க்கலாம் அப்படின்னாங்க. இது மேலே ஏறி நடந்து போகிறது நல்லா கூலிங்காக இருந்துச்சு, நல்லா ஒர்த்துன்னே சொல்லலாம். நாங்கள் போன டைமு ரொம்ப வெயில் அடிச்சங்காட்டி எங்களுக்கு அந்த கூலிங் வந்து தெரியலன்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து சீசன் டைமில் போனால் கண்டிப்பாக அந்த கூலிங்கோட பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோ பேசலாம். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் தோட்டத்தை தான் வந்திருக்கோம். ஆப்பிள் தோட்டம் நடந்து பார்க்க போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா. மூச்சு வாங்குறீங்க, ஏற முடியல, எந்த லெவலாக ஏறிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஆப்பிள்லாம் எத்தனை இருக்குங்க. இன்னும் வந்து கட் பண்ணலை, அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் மேபி 20 நிமிஷம் மேபி வந்து இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவாங்க. இங்கே டேஸ்ட்டுக்கெல்லாம் தரமாட்டாங்க. நம்ம கேட்டேன், நல்லா இருக்குங்க. சுற்றி ஒரு கிளைமேட்டை பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. வெயில் அடித்தாலும் அந்த மழை பெய்யறதுக்கு உண்டான இது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம போய் பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பண்ணலாம்.
இப்போ நம்ம வந்திருக்கோம். அடுத்து எங்கே வந்திருக்கோன்னா ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லாங்க. ஸ்ட்ராபெரி நாங்கள் போன டயத்தில் சீசன் இல்லைங்காட்டி வெளியில் பார்க்க முடியலன்னு சொல்லாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீசன் முடிய டைம்ங்காட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2-3 நாளில் மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராபெரி வரும்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோன்னே சொல்லலாம். இவங்க ஃபுல்லாக வந்து வளர்த்துறானே சொல்லாங்க செடியை வச்சு. சீசனில் வந்து அதை பார்த்திங்கன்னா 3 நாள்லேயே வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்டாக பராமரித்து வச்சுருக்காங்கன்னு நீங்களே அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே இருக்கிற அண்ணாட்டே நம்ம கேட்டோம், என்னென்ன விஷயம் இங்கே பண்ணுறீங்க, எத்தனை நாள் இதில் வளரப்போகுது, என்னென்ன இதில் வந்து இதில் ஆட் பண்ணி இது பண்ணுறீங்க, பராமரிப்பில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதே மாதிரி அங்கேயே வந்து ஃப்ரெஷ் ஜூஸும் போட்டு கொடுத்தான்னு சொன்னாங்க, ஸ்ட்ராபெரி ஜூஸு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். அங்கே வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்படியே நம்ம பேசலாம். ஆனால் இங்கே ஷாப்பும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டமும் வச்சுருக்கான்னு சொன்னாங்க. காந்தலூர் இது அவுட்டரில் தான் இருக்குன்னே சொல்லலாம். இது இங்கே வரணும்னா நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் அந்த ரோப் போவீங்க பாருங்கள், ஜிப்லைன் ரோப்பில் வரும்போது அது கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இறங்கும். அது வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்ட்ராபெரி போன டயத்தில் நாங்கள் போன டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடி ஒரு பீஸ் கூட இல்லை. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ராஜன். இது காந்தல்லூர் A1 ஸ்ட்ராபெரி ஃபார்ம். பிரம்மரம் ஷூட்டிங் பாயிண்ட் போகிற வழியில் ஹனி ரோக்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. சீனி இது தொட்டு அடுத்து சீனி ஆப்பிள் தோட்டம் இருக்குது. இது வந்து சீசன் முடிஞ்சு இது 2வது சீசன் ஆரம்பிக்கிறது. மார்ச் ஏப்ரல் நல்ல சீசன். மே மாதம் கொஞ்சம் மழை இந்த வருஷம் பிந்துனதுனால கொஞ்சம் காய் கம்மியாக இருக்குது. இனி அடுத்து இப்போ மழை கிடச்சிருக்குது. இனி அடுத்த சீசன் ஒரு 15 நாள் ஆகும்போது எங்களுக்கு சீசன் ஆரம்பிச்சிடும். பிறகு இன்னும் ஓணம் ஆவணி மாதமெல்லாம் நல்ல சீசன் தான். நல்ல சீசன். ஆமாம், ஸ்ட்ராபெரிக்கு. இங்கே வந்து ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லை, வெஜிடபிள், பூவு, இந்த மாதிரி எல்லா விவசாயங்களும் இதிலே பண்ணிக்கிறது. இங்கே ஒரு தோட்டமாகவே இருக்குது. வந்தால் எல்லோரும் பார்த்து ஸ்ட்ராபெரி வாங்கிக்கிறலாம். ஜூஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரிக்குள்ளே ப்ரெஷர் பல்புன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. எல்லாமே ஸ்ட்ராபெரி சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. இங்கே வந்து எல்லாமே வாங்கிக்கிறலாம். எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே வரக்கு கரெக்டான லொக்கேஷன் இருக்குங்க. இங்கே வந்து வர்றதுக்கு கரெக்டான லொக்கேஷன் உடுமலையிலேருந்து மறையூர்லேருந்து காந்தலூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், காந்தலூர் தான். பிறகு கேரளாவிலேருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். பிறகு நீங்கள் ஏரியா பேர் என்ன சொல்லுவீங்க? காந்தலூர்னு தான் சொல்லுவோம். இது வேறு பேரே இல்லை, ஒரே பேர் காந்தலூர் தான். காந்தலூரே தான். ஓகே. இங்கே அதே மாதிரி எப்போ சீசன்? இங்கே வந்து ஒன்று ஆவணி மாதம் சீசன், இங்கே இல்லாட்டி ஒன்று பங்குனி, சித்திரை, அந்த மாதிரி சீசன் இருக்குது. இப்போ ஸ்ட்ராபெரி வந்து இப்போ இது 2வது சீசன். அடுத்து வர்றது இன்னும் 2வது சீசன். 2வது சீசன். ஆமாம். இப்போ ஒரு சீசன் முடிஞ்சு இப்போ அடுத்த 2வது சீசன் ஆரம்பிக்க போகுது. ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து மக்கள்லாம் வந்து திரண்டு வர்றாங்களேண்ணா. ஆமாம். இப்போ அவங்க கேட்குறது வந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குமா அந்த கேட்குற டைப்பில்? இப்போ ஸ்ட்ராபெரி இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்ட்ராபெரி வந்து இல்லாதனால இந்த மழை கொஞ்சம் நமக்கு பிந்துனதுனால ஸ்ட்ராபெரி இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். இல்லைன்னா இப்போ நல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு இருக்க வேண்டிய சமயம் சீசனு. ஆமாம், இருக்க வேண்டிய சீசன். மழை வந்து எப்போ நான் கடைசியாக பெஞ்சிருச்சு? இப்போ ஒரு 10 நாளைக்கு முதல் தானே மழை பெஞ்சு. ஆமாம், 2 மாதத்துக்கு முதல்ல பெய்ய வேண்டிய மழை இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் பெஞ்சிச்சு. இது மழையில் வளர்றதானே இல்லை வெயில்? இல்லை, இது இயற்கையாகவே எல்லாமே வேணும். மழை, இயற்கை, இந்த காற்று, கூலிங்கு எல்லாமே இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராபெரி கூடுதல் கிடைக்கும். ஸ்ட்ராபெரி எல்லா இடத்துலையும் வந்தாலும் ஆனால் கூலிங் இருக்கிறதுனால இங்கே அதிகமாக ஃப்ரூட்டு கிடைக்கும். ஆமாம். ஓகே. இந்த பூ வரும்போது நல்லா குளிர் வேணும். பனி இருந்தால் தான் இந்த நல்ல ஃப்ளவர் ஆகும். இது எல்லாமே ஆர்கானிக் தான் செஞ்சுக்காரு. நம்மகிட்ட வேறு என்னென்ன இருக்குது இப்போ நிலவில்? இதுவும் காய்கறிகளும் தான். இது மட்டும் தான் இருக்குது. ஆமாம், இது ஃப்ரூட்டில் ஸ்ட்ராபெரி மட்டும்தான். பிறகு வீடுகள் எல்லாம் பேஷன் ஃப்ரூட்டு, ப்ளம்மு, பேரிக்காய், அந்த மாதிரி பழங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டுருக்குறோம். ஓகே. அதே மாதிரி நம்மகிட்ட இது ப்ளம்ஸ் பழம்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், ப்ளம்ஸ் இருக்குது, பேஷன் ஃப்ரூட் இருக்குது, பக்கத்துலேயே தொட்ட சீனியில் ஆப்பிள் இருக்குது. அதான் சீனி ஆப்பிள் கடந்தா ஏற்றம் வெள்ளி ஆப்பிள் தோட்டமே. இது எல்லாம் ஒரே பக்கமே தான். பிரம்மரம் பாயிண்ட்டு, சீனி ஆப்பிள் தோட்டம், ஸ்ட்ராபெரி ஃபார்மு, கனி ரோக்கு. இப்போ தொட்டடுத்து சிப்லைன் வேறு வந்திருக்குது. சிப்லைன்லேருந்து வந்தாலே இது அதுலேருந்து பார்த்தாலே இது எல்லாமே தெரியும், ஒரே ரோட்டு தான். ஆமாம். ஓகேண்ணா. இங்கே கடை எப்போ நான் ஷாப் ஓப்பன் ஆகும் டைம்? நாங்கள் காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரை ஓப்பன் ஆகுது. 7 to 7. ஆமாம், 7 to 7. இங்கே வந்து ஆன்லைன் டெலிவரி பண்ணுவீங்க? இல்லை, ஆன்லைனில் இல்லை, இங்கேயே தான் சேல். லைவாக? ஆமாம், எல்லாமே இங்கே லைவாக அப்பப்போ சேல் ஆகி போயிடும். ஆன்லைனில் எங்கேயுமே எல்லா நாளும் ஓப்பனில் இருக்குது? ஆமாம், எல்லா நாளுமே ஓப்பன். இது எப்போ நான் இது பண்ணுவீங்க, பராமரிப்பீங்க? பராமரிப்பு ஃப்ரூட் இருக்கும்போது எப்பயுமே ஓப்பன் தான். எப்பயுமே ஷாப் எப்பயுமே ஓப்பன் தான். வந்து எல்லாருமே பார்க்க வேண்டியது, இங்கே ஒரு டூரிஸ்ட் வர்றதுனால இது எப்பயுமே திறந்து தான் வச்சுருப்போம். திறந்து தான் இருக்குது. ஆமாம். ஓகே.
இப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? இப்போ இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் இதே ஊர் தான், நாங்கள் இதே ஏரியா தான். இதே ஏரியா தான் நாங்கள் இங்கே. இதே ஸ்ட்ராபெரி விவசாயம், பிறகு வெஜிடபிள் விவசாயம், வெள்ளைப்பூண்டு. அதே மாதிரி இங்கே உள்ளதில் மெயின் வெள்ளைப்பூண்டு. அது எப்பயும் இருக்கும். இந்த வருஷம் முதலே முடிஞ்சுது. ஆமாம், வெள்ளைப்பூண்டுக்கு இங்கே நல்ல எரிவும் காரம் இருக்கிறதுனால அதுவும் நல்ல பெனிஃபிட் தான். பூ வந்திருக்குது, இப்போ தான் பூ வருது. இந்த மாதிரி ஃப்ரூட் ஆகி இப்படி வரணும். நாங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சாப்பிட்லாங்களா? அப்படியே சாப்பிடுங்க. அடுத்து லக்கி சாப்பிடு. ஏடா கம்மன் வாடி சாப்பிட்றா. செடி இன்னும் மருந்தாலும் ஒரு மருந்தாலும் அடிக்கணும்னாலாம் இப்படி தான் இருக்கும். ஆமாம், சுற்றி எடுங்க. அப்படியே இருக்கும். இந்த இதில் அப்படியே நீங்கள் 2 பழம் பறிச்சிக்கிங்க. அப்படியே இதாக இருக்குல்ல, அங்கேயே இருக்குது. 15 நாள் ஆனால் நல்லா காயும். இதானே பழடு இங்கே இருக்கு. இது பழம் தானா? இந்த மணி தக்காளியில் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட். இது நான் வரேன். இது வந்து மணி தக்காளின்னு சொல்லுவோம். இது வந்து குட்டி தக்காளி. இது வந்து எப்பயுமே சீசன் தான், இதுக்கு எப்பயுமே காய் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம், துவையல் மாதிரி பண்ணிக்கிறலாம். 1 2 கொஞ்சம் ஒரு 5 6 போட்டாலே போதும். அதே நியாயமான புளிப்பும் சுவையாகவும் இருக்குது. ஆமாம். இதில் என்ன நார்மல் தக்காளியோட நார்மல் தக்காளியோட இதுக்கு வந்து கோர்மெண்ட் ஜாஸ்தி. சீசன் இதுக்கு சீசனெல்லாம் இல்லை, இது எப்பயுமே கிடைக்கும். ஆமாம், இது எல்லாருமே சாப்பிடணும். இது வந்து சாப்பிட்டா வந்து ரத்தம் பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும். ஸ்ட்ராபெரி மாதிரியே இதுவும் பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும். பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஆப்பிள் மாதிரி, ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது மாதிரி தக்காளி சொல்லுவோம்ல, அது மாதிரி இதுதான் அந்த பெனிஃபிட்டு. ஜூஸ்ல 2 மட்டும் குழந்தைங்க வச்சு பார்க்கணும். ஸ்கூல் ட்ரிப் தான் வந்திருக்கோம். 2 இல்ல, 5 கரண்ட் போடல இது இப்போ ஜூஸ்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்படியே ஜூஸ் அடித்து கொடுத்துக்கிறது தான். ஒரு கிளாஸ் வந்து அந்த டம்ளர் எடுமா, ஒரு டம்ளர் 50 ரூபா வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அடித்து ஜூஸ் கொடுத்துக்கிறது. சூப்பருங்க. இதில் இங்கே வந்து அடி ஆன் பண்ண நேச்சுரலாக கண்ணுக்கு முன்னாடியே அடித்து கொடுத்துட்றது தான் ஜூஸு. அது மாதிரி இது வந்து ஸ்ட்ராபெரி ப்ரெஷர்னு சொல்லுவோம், பல்பு. இது வந்து 400 ரூபா. ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் 50 ரூபா. இந்த கிளாஸு இந்த டம்ளர் வந்து 50 ரூபா. ஆமாம், வந்து 200 ரூபா. இந்த டப்பாவில் 200 ரூபா வரும்னா. ஜாம் முடிஞ்சிச்சு. சீசனை பொறுத்துனா விலை எப்பயும் ஒரே விலை இருக்காது. 100 ரூபா இருக்கும், 150 ரூபா இருக்கும். அதே சீசனை பொறுத்து விலை. இந்த ஸ்ட்ராபெரி தை வந்து பெரிய இது வந்து 200 ரூபா, சின்னது வந்து 150 ரூபா. அப்படியே தை விற்பனை இருக்குது. இங்கே வந்து ப்ளம்மு, பேஷன் ஃப்ரூட்டு. இதுதான் பேஷன் ஃப்ரூட்டுங்கிறது. கேரளாவில் நல்ல நம்பர் 1 ஃபேமஸாக உள்ளது பேஷன் ஃப்ரூட்டு. பின்ன அவக்கோடா. அதாவது சீசனுக்கு எல்லாமே வரும்னா அந்தந்த சீசனில் இங்கே உள்ள லோக்கல் உள்ள பழங்களில் இங்கே வச்சு விற்றுக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. இந்த ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஜூஸுக்குள்ளே சொல்லுங்கள். என்னடா போய்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்ட் சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இனிப்பாக இருக்குது. இல்லை, கசப்பு இல்லை, நல்லா இனிப்பாக இருக்குது. இங்கே பாருங்க. இங்கே பார்த்துக்குங்க. ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த பாக்ஸ் கிடைக்கும். வாங்கி பிடிக்கலையே. சரி
கொஞ்சம் குடி அம்மு அம்மு ஜூஸ் இன்னொன்னு எங்க இல்லையா டேஸ்ட் அருமையாக இருக்குது. அந்த புளிப்புங்கிறது சுத்தமாக இல்லை. 50 ரூபாய்க்கு ஒர்த்துங்க உண்மையாக. ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். உண்மையாக சூப்பராக இருக்குது. தரமான டேஸ்ட்டு. இங்கே காந்தலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சூப்பராக இருக்குது. ஜூஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சவங்க கேளுங்க. அருமையாக இருக்குது. அவங்க கிட்டயும் கேளுங்க. குடிக்கிற மாதிரி தெரியல. நீ குடிச்சு முடியுமா? அப்போ வை. பாப்பா இரு அம்மு குடு சே ஹவ் இட் இஸ் அப்பா சரி சூப்பரா வாங்கிட்டு வா. சரி என்ன சொல்லிருங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிருங்க. ஜூஸ் எப்படி இருக்கு சொல்லிரு. எப்படி ஜூஸ் இருக்கு தங்க? நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? அடுத்த டைம் வந்தால் குடிப்பீங்களா? எப்படி பாப்பா இருக்கு ஜூஸ்? நல்லா இருந்துச்சா? இங்கிட்ட How is it Virati? ஜூஸ் எப்படி தங்க இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? Say it's good. Say it's good. குட்டா? Say like this. Virati. அந்த குயிக்கர்ல வச்சு கண்டுபிடிச்சு. நீ குடிச்சிங்களா? எப்படி இருந்துச்சு ஜூஸ்? ஆக்சுவலாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் வந்து எதுவும் ராவாக இருக்குது, மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஆமாம், இந்த பாட்டிலில் நம்ம குடிக்கிற மாதிரி இல்லை, ராவாக அந்த புளிப்பெல்லாம் எதுவுமே சுத்தமாக இல்லை. அந்த ஸ்வீட்னஸ், ஆக்சுவல் ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த புளிப்பு இருக்குது. பட் ஆனால் இட்ஸ் நாட் லைக் பாட்டிலில் நம்ம குடிக்கிற மாதிரி அந்த சக்கரை தண்ணி ஃப்ளேவர் வரல. இது ரொம்ப ராவாக இருக்குது, இயல்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 50 ரூபாய்க்கு ஒர்த்தா? வறுத்து தாங்க. தேங்க்ஸ். இது இங்கே கிடைக்கிறதுனால 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வெளியில் நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி, ஆக்சுவல் ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டா தான் ஒரிஜினலாக சாப்பிட முடியும். பட் அது இந்த ரேட்டு கிடைக்காது. இங்கே கிடைச்சி ஃபீல் பண்ணுறீங்க? இது இன்னும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இன்னும் நிறைய இருக்கணும். அப்போ தான் யங்கர் ஜென்ரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே தெரிய வரும். இல்லைனா அவங்க சும்மா கடையில் வாங்குறோன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மில் வந்து நம்ம வாங்க முடியுன்றது தெரியாமையே போயிடும். தண்ணி மட்டும் ஊத்துங்க.